அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சூரிய பகவானவர் மகரத்திலையும், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 4 பேரும் மகரத்திலையும், அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பின் புதன் பகவானவர் கும்பத்துக்கும், பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானவர் கும்பத்துக்கும், அதே மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பின் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு. அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு, சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு, குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு, கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு. சோ இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த 4 கிரகங்கள், செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி 23க்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது. சோ அதிகப்படியான கிரகங்கள் 5 கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும். அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள். இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்துல இருக்கிறதோட 11ஆம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி 10ஓட 11ல போய் இப்ப உட்காருது. அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபம். இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும். 11ஆம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல. சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இது நாட்டு ரீதியா. இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரிச்சவனும் ராசியிலே 4 கிரகங்கள் இந்த நேரத்துல இருக்கு. குறிப்பா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் பயிற்சியும் ஆகுறாங்க. 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 23ஆம் தேதி, 14ஆம் தேதின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. எங்கே 2ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க. அங்க ஏற்கனவே ராகுன்னு இருக்கார். அந்த ராகுவோட இவங்கெல்லாம் சேரும் முதல்ல என்ன ஆகும்னா உங்களுடைய பேச்சு, அதாவது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் பேச்சு. பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் என்னால செயல்பட முடியும், நான் தனிப்பட்ட ஒருவனால் எல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னும் கெத்தா வந்திருப்பீங்க. இப்ப பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பேச்சு அதுக்கு ஏத்தாப்புல மாறிடும். அதே மாதிரி வருமானம் பல வழியில வரும். ஒரு வழியில வச்சுக்க மாட்டீங்க, பல வழியில வர்ற மாதிரி சூழ்நிலை உண்டாக்கிக்குவீங்க. இன்னும் சொல்ல போனா இது யாருக்கு பெட்டரா இருக்கும்னா ஆல்ரெடி தொழில் தொடங்கினவங்களுக்கோ இல்ல வேலை பார்க்குறவங்களுக்கோ பெட்டரா இருக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா எந்த தொழிலுமே இல்லாம புதுசா சிம்பிளா ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிடைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நான் பாக்குறேங்க, எனக்கு தேவை பணங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருவீங்க. ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன் 4மே 2ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா வழியிலையும் பணம் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். எல்லா வழியிலையும் பணம் வரும், எல்லா வழியிலையும் பொருள் வரும், எல்லா வழியிலையும் இந்த ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இந்த அமைப்புகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டி பொருள் வந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டி நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இயல்பு. அப்படிங்கும்போது நீங்க இப்போ இது யாருக்கு சூப்பரா இருக்கும்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேசுறதுதான் வேலையே. அப்படிங்கும்போது அவங்க ஃபயர் ஆக்சிடென்ட்டை பத்தி பேசலாம், நகை வேலையை பத்தி பேசலாம், அரசாங்கத்தை பத்தி பேசலாம். அதே மாதிரி ராகுங்கிறனால ஏதாவது ஒரு மேஜர் இன்சிடென்ட்டை பத்தி பேசலாம். மொத்தத்துல இந்த எல்லாமே சேர்றதுனால அவங்க நியூஸ் ரிப்போர்ட்டராக இந்த 1 மாசத்துல எல்லாத்தையும் பத்தியும் பேசலாம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசலாம். அது ஒரு மேட்டர் இல்லை. இதே ஒரு நார்மல் மனுஷனா இருக்கும் போதுல அவன் சம்பாத்தியத்துல போகும்போதுல அவங்களுக்கு எந்த வேலை வேணாலும் பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. ஆல்ரெடி தொழிலதிபர்களாகவோ இல்ல வேலையிலேயோ இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு சோர்ஸ்ல இன்கம் இந்த நேரத்துல ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகும். இது ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் உருவாகும். நல்லா இல்லைன்னா டெம்பரவரியா உருவாகும், அது டெம்பரவரியா போயிடும். டெம்பரவரியா போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. பெரிய முதலீடு போட்டு நான் டெம்பரவரியா பண்ணித்தரேன்னு சொல்லி அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா ராகுவோட சேர்ற கிரகங்கள் கொடுக்கும், கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்கும். எந்த ஒரு கிரகமே கொடுக்கும். ஆனா ஏமாத்துறதுன்னு பார்த்தா ராகு மட்டும்தான். ஏமாந்து போறதுங்கிறது கேது, ஏமாத்துறது ராகு. சோ ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேரும் போது மாசம் எல்லா பணமும் வந்துடும், கைக்கு தேடி வரும்.
மறு மாசத்துக்கு வருமானு கேட்டா அது உறுதி இல்லை. சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையுமே ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறத கவனம் பண்ணுங்க. இது குரு வக்ரமானாவே பொதுவா மேக்சிமம் எல்லாருக்கும் பினான்சியலா தான் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பிரச்சனைக்கு நீங்க முன்னாடி போய் நின்று ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு, இந்த மாதிரி உடல் உறுப்புகள்ல குறிப்பா வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுறது இயல்பு. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? இஎன்டி ப்ராப்ளமும் இந்த நேரத்துல உங்களுக்கு வரும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் அதிபதி 6ல் வக்ரம் பெற்று இருப்பதனால் இஎன்டி ப்ராப்ளம் அதிகமா வரும். இதை கொஞ்சம் கவனம் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பு இல்லை. திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பை பத்தி பெருசா பேசிக்க வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் தொடர்பு கொண்ட காலம் போய் 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்ற மாதிரி உள்ள அமைப்பும் 8ஆம் இடத்துல இருக்க கேதுவும் தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் திருமண அமைப்புக்கு பத்தாத அமைப்பு. கணவன் மனைவியருக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் வந்தாலுமே அமைதியா நீங்க போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் திருமண அமைப்பு கைகூடி வரும். அது ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காண்டியே வரும். என்னன்னு சொல்ல போனா கடன் வாங்கி திருமணம் பண்றது, கடன் வாங்கி இந்த மாதிரி ஒரு செலவினங்களை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல மாட்டி விடுறதுக்காண்டியே திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல கைகூடும். உங்களோட சூழ்நிலையை தெரியாம புரியாம நீங்க செயல்படுறதுக்கு ஏற்பாடாகும். சோ நான் இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களோட சுயஜாதகத்துக்கு ஏற்றாப்புல போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா திருமண அமைப்பு கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கள் உதவி இந்த காலகட்டத்துல அதிகப்படியா இருக்கும். எல்லாருமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாகவும் சக்சஸ் ஆகும். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு இந்த அமைப்பு சூப்பர். இதை இப்படியும் சொல்லலாம். தொழிலுக்கு நண்பர்கள் உதவி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா, மாமா, சித்தப்பா எல்லாருமே நண்பர்களா இருக்கட்டும் சரி, சொந்தக்காரங்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே உங்களை தூக்கி ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல தொழில உங்களை வைக்கணுங்கிறதுக்காண்டி போராடுவாங்க. சோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை உன்னத நிலையை உயர்ந்த நிலையும் அடைவீங்க. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் வருமானம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதை சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி தாயாருடைய உடல்நிலை, தந்தையாருடைய உடல்நிலையா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? 4ஆம் அதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்றார், 9ஆம் அதிபதி புதன் ராகுவோட சேர்றார். இந்த ராகுவோட சேர்றதுனாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தாய் தந்தையரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நீங்களுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா நட்சத்திராதிபதி சூரியனோட ராகு இணைகிறதுனால நீங்க கொஞ்சம் கரப்டட் ஆபீசரா, அதாவது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்து கரப்டட் ஆபீசரா மாத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி மீடியாவோட தொடர்புடைய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பேசுறது கவனமா பேசுங்க. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேரும் போதில தவறான விஷயங்களை நீங்க பேசுறது அது காட்டுத்தீ மாதிரி பரவிடும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் 27 இடத்துலயும் சுற்றுறவர். சோ அப்படிங்கும் போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றது நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவீங்க, சமயத்துல பேசவே மாட்டீங்க. இல்ல நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறது, தேவையில்லாத மனசை சங்கடப்படுத்திக்கிறது, வேதனைப்படுத்திக்கிறது, இன்னும் சொல்ல போனா தலை குனிஞ்சு போற மாதிரி அமைப்புகள், ஏதோ ஒரு சம்பவம் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தும். அது குழந்தைகளாலேயோ, தொழிலாலேயோ, இல்லாட்டி வேற ஏதாவது அமைப்புகளாலேயோ, வேற ஏதாவது அமைப்புகள், காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள். ஏன்னா பிப்ரவரி மாசம் 14 வரையும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இதனால கூட சமயத்துல ஒரு சிலருக்கு பிரச்சனை வரலாம். வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தொழில கடன் வாங்குற அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஏன்னா இது ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கும். ஸோ அதை பத்திலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. எல்லாமே நல்லபடியா மாறும். இன்னும் சொல்ல போனா லாட்ரி டிக்கெட்டு, இந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதுலலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரிங்களா? வெளிநாட்டுல வேலை பார்க்குற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கும். கைக்கு அதிகமான வருமானமும், சேலரி இன்க்ரிமெண்ட்டும், ப்ரொமோஷனும், வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷனும் கிடைச்சாலும் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு உண்மையிலேயே உயர்ந்த நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ வெளிநாட்டு நபர்களுக்கும் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் காவல்துறை அதிகாரியா இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதாவது இத்தனை நாள் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு கஷ்டமான இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப ஃப்ரீயான இடத்துல வேலை பார்க்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வக்கீலா இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல அதிகப்படியான இது வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதாவது
உங்களுக்கு கேசஸ் அதிகமா வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மத்தபடி எந்த பாதிப்புமே இல்ல. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க எத வேணாலும் துணிஞ்சு செய்யலாம். அதாவது வக்கீல், போலீஸ், வெளிநாடு இந்த துறையில இருக்கவங்க. மருத்துவரா இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல ரொம்ப எந்த ஒரு அகலக்காலும் வச்சிராதீங்க. சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோட இணைகிறார் 23க்கு அப்புறம். அப்ப 23 வரையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பிப்ரவரி 23 வரையுமே உங்களோட செவ்வாய் வந்து உச்சமா இருக்கிறதுனால எல்லாமே சக்சசிவாவும் இருக்கும். வாலண்டியரா நிறைய பிரச்சனைகளை போய் விழுவீங்க. நீங்களே தேடி தேடி சண்டை போடுவீங்க. போய் சண்டை போடுவீங்க. ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க. ரொம்ப கோபமும் வரும். ராகு கூட செவ்வாய் சேர போறாருல, அப்போ கோபமும் அளவுக்கு அதிகமா வரும். அந்த கோபத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க. அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. பூர்வீக சொத்துல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வேலையோ அதையும் செஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அந்த சொத்து உங்க கையை விட்டு போறதுக்கு என்னென்ன வேலையோ அதுதான் நடக்கும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்குமே தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தா அது இந்த நேரத்துல விட்டு போனா டேக் இட் ஈஸி பாலிசின்னு விட்டுட்டு போறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நினைச்சு தேவையில்லாம வேதனைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரை நல்லா இருக்கும். உயர்ந்த உயர்ந்த ஆட்களோட சேர்ந்து தொழில் செய்யற சூழ்நிலையோ இல்ல பெரிய பெரிய ஆட்களோட நட்புறவு, பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும். சரிங்களா? ராசிக்கு 6ல இருக்கிற குருவை மட்டும் மறந்துடாதீங்க. காரணம் என்ன, இந்த காலகட்டத்துல ட்ரேடிங் பண்றேன், பிசினஸ் பண்றேன், தங்கம் வாங்கி வைக்கிறேன், வெள்ளி வாங்கி வைக்கிறேன்னு கூட சமயத்துல நீங்க ஏமாறலாம். தங்கம் வெள்ளி இப்ப ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஏறலன்னு சொல்ல மாட்டேன், இறங்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க வாங்குற நேரம் இறங்கிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்கறது சிறப்பு. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.